சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் இசைஞானி இளையராஜா ஒரு சகாப்தம் என்றால், கவியரசு கண்ணதாசன் ஒரு இமயம். இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய காலம் மிக குறைவுதான் என்றாலும், அந்த குறுகிய காலத்தில் உருவான பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியம். வழக்கமாக மற்ற இசையமைப்பாளர்களை அதட்டும் கண்ணதாசன், இளையராஜாவின் டியூன்களை கேட்டபோது எப்படி உணர்ந்தார்? இளையராஜாவே ஒரு மேடையில் கண்ணதாசன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான, சற்று எரிச்சலூட்டும் ரகசியத்தை பகிர்ந்துவிட்டார். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இளையராஜா அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது கண்ணதாசனுடன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். கவியரசரை சந்தித்து ஒரு பாடலுக்கான சூழலை விளக்கும்போது அவர் நடந்து கொள்ளும் விதம் இளையராஜாவுக்கு ஆரம்பத்தில் சற்று எரிச்சலை தந்ததாம். கண்ணதாசன் இயக்குனரையோ அல்லது இசையமைப்பாளரையோ நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாராம். சிச்சுவேஷன் என்ன என்று கேட்பார். அவர்கள் விளக்கி முடித்தவுடன் ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார். பிறகு திடீரென்று பக்கத்தில் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் துப்புவார். அவர் எதற்காக அப்படி செய்கிறார்? சிச்சுவேஷன் பிடிக்காமல் செய்கிறாரா, அல்லது அது அவருடைய பழக்கமா என்று தெரியாமல் இளையராஜா மிரண்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த துப்புதலுக்கு பிறகுதான் அங்கே ஒரு மகா அதிசயம் நடக்கும். ஆம், இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்ன என்றால், ஒரு கவிஞனின் மூளை எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது என்பதுதான். கண்ணதாசன் துப்பி முடித்தவுடன் இளையராஜாவை பார்த்து, டியூன் போட்டிருக்கியா, இல்லை நான் பாட்டு எழுதட்டுமா என்று கேட்பார். இளையராஜா டியூன் போட்டிருக்கேன் என்று சொல்லி அதை வாசிக்கத் தொடங்குவார். அங்கேதான் இளையராஜா மிரண்டு போன தருணம் வந்தது. இளையராஜா தனது டியூனை முழுமையாக வாசித்து முடிப்பதற்குள்ளாகவே கண்ணதாசன் அந்த பாடலுக்கான பல்லவியை சொல்லிவிடுவாராம். அப்படி உருவானதுதான் ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் என்ற அந்த பாடல். இளையராஜா பாடும் டெம்போ வேறு மாதிரி இருக்கும், கண்ணதாசன் சொல்லும் வரிகள் வேறு மாதிரி இருக்கும். இது எப்படி செட் ஆகும் என்று இளையராஜா சந்தேகப்பாடி பார்த்தால், அந்த வரிகள் அந்த மெட்டில் கச்சிதமாக பொருந்துமாம். ஒரு டியூனை ஒரு முறை கேட்ட மாத்திரத்திலேயே அதன் ஆழம் உணர்ந்து வரிகளை அள்ளி வீசும் அந்த கவிதை திறமை இளையராஜாவையே வியக்க வைத்தது. நேயர்களே, கண்ணதாசன் ஒரு மேதை என்பதை இளையராஜா போன்ற இன்னொரு மேதையே ஒப்புக்கொண்ட தருணம் அது. கண்ணே கலைமானே போன்ற பாடல்கள் வரை இவர்களது கூட்டணி தொடர்ந்தது. கண்ணதாசன் வரிகள் இல்லை என்றால் இளையராஜாவின் இசை இன்னும் முழுமை பெற்றிருக்காது என்று கூட சொல்லலாம். ஒரு கவிஞன் தன் பேனாவால் இசையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்பதற்கு இவர்களது சந்திப்பே சாட்சி. உங்களுக்கு நமது சேனலில் வரும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.